முருகதாஸ்க்கு இந்த படம் கம்பேக்கான ஆடியன்ஸ் கேட்கிற மாதிரி தான் இந்த படத்துல செமையான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க. எஸ்கேவோட கெரியர்ல த பெஸ்ட் ஆக்ஷன் எமோஷனல் த்ரில்லர் டிராமான்னு சொல்ற அளவுக்கு என்ன பண்ணிருக்காருங்கிறத தான் நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மத்ராசி. இந்த படத்துல சிவகார்த்திகேயன், ருக்மணி வசந்த்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஏஆர் முருகதாஸ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த காம்பினேஷன்ல வந்திருக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, 14 வருஷமா நம்ம கதையோட ஹீரோ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல குடும்பத்தை இழந்துட்டு தவிச்சுக்கிட்டு இருக்காரு. ஊர்ல யாருக்கு எந்த பிரச்சனைனாலும் முதல்ல போய் தான் குடும்பத்துல இருக்கவங்க நினைச்சு உதவி பண்ணி டெலிவிஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயினை பார்த்து பேசி புடிச்சு போய் காதலிச்சு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்க நேரத்துல ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிக்கிட்டு போக நம்ம கதையோட ஹீரோ சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கும் போது என்ஐ ஆபீசரா இருக்கக்கூடிய பிஜு மேனனோட பேச்சு கேட்ட ஒரு சூசைட் மிஷன்ல நம்ம கதையோட ஹீரோ போய் மாட்டிக்கிறாரு. அங்க இருந்து தப்பிச்சு வந்தாரா வில்லன் கூட பண்ணக்கூடிய பிரச்சனை என்ன, தனக்கு சொந்தமாவும் உயிராவும் இருக்கக்கூடிய காதலி அழிச்சிரவன்னு சொல்றவங்கள நம்ம கதையோட ஹீரோ அழிக்கிறதுக்காக என்ன சம்பவம் பண்றாரு, பைத்தியத்தோட உச்சக்கட்டத்துக்கு போய் மேக்ஸ் ப்ரோல ஒரு பொண்ணுக்காக வாடா இதெல்லாம் பண்ணு கேட்கற அளவுக்கு என்ன அட்டகாசம் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லி இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல அடிச்சு நொறுக்கி இருக்காரு. ஓப்பனிங் சாங்லயே விஜயோட ஸ்டைல சலம்பல சாங்ல அட்டகாசம் பண்ணி இருப்பாரு. வில்லனோட ஓப்பனிங் ஃபைட் சீன் அல்டிமேட்டா இருந்துச்சு. மாசா ஸ்டைலிஷா ஸ்வாகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே அளவுக்கு டஃப் கொடுத்து நம்ம கதையோட ஹீரோ ஆக்ஷன் ஹீரோங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கிறத தாண்டி ஒரு லவ்வர் பாயா எமோஷனல் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பைத்தியக்காரனா கூட மாறி நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லி இந்த படத்துல பிரிச்சு மேய்ஞ்சிருக்காருன்னு தான் சொல்லுவேன். அதை தாண்டி ருக்மணி வசந்த் பயங்கர கூலா சாஃப்டான ஒரு பொண்ணா வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட குவீனா மாறிட்டாங்கிறத இந்த படம் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியுங்க. ஸ்டோரியை பொறுத்தவரைக்கும் கன் கல்ச்சரை பத்தி பேசியிருக்காங்க. அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம கதையோட ஹீரோ லவ் அண்ட் ஆக்ஷனை கலந்து எந்த அளவுக்கு எமோஷனோட போராடுறங்கிறது தான் நீட்டா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவா நீட்டா சூப்பரா இருந்துச்சு. என்ட்ரோல் பிளாக் தரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே சாங்ஸை போட்டு திணிச்சிட்டாங்களோன்னு ஒரு இடத்துல நீங்களே கண்டிப்பா ட்ரிகர் ஆவீங்க. அண்ட் அதை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு லவ்வும் எமோஷன்ஸும் படத்துல நீட்டாவே கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் லென்த்தியா இருந்தாலும் பயங்கர ரஷ் அப் பண்ணி ஃபாஸ்ட் ஃபேஷன் ஆக்ஷன் டிராமாவை போட்டு புளிஞ்சு திணிச்சிருந்தாங்க. படத்துல இருக்கக்கூடிய 6-7 ஃபைட் சீக்வன்ஸ்ல 4 ஃபைட் சீக்வன்ஸ் அட்டகாசமா இருந்துச்சு. ஓப்பனிங் வில்லன் ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், திரும்ப வில்லன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிக்கிற ஃபைட் சீன் ஆகட்டும், நம்ம கதையோட ஹீரோ ஜெயில் லாக்அப்ல வச்சு பண்ணக்கூடிய சம்பவம் ஆகட்டும், கிளைமேக்ஸ்ல 2 பேரும் மோதிக்கிற ஃபேஸ் அண்ட் கிளாஷ் ஆஃப் வந்து கேரக்டராவே ஆர்ஜின செம்மையா பில்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி வில்லனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் கேட்டகரி கொடுத்தது எல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு. அண்ட் கூடவே படத்துல பாத்தீங்கன்னா ப்ராப்பரான ஈக்குவலான எமோஷன்ஸை கேரி பண்ணிருக்காங்கன்னு நான் பல இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஒரே ஒரு சீன் சொல்லலாம். ஆபீஸ்ல எர்த்குவேக் வந்துருச்சுன்னு கீழே வந்து நம்ம கதையோட ஹீரோ போன் பண்ணி யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்றாங்க. அந்த ஒரு சீன் போது இந்த ஒட்டுமொத்த படத்தோட டோனை எலிவேட் பண்றதுக்கு படம் டெக்னிக்கலா பயங்கர சவுண்டா பிரம்மாண்டமா இருந்துச்சுங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமாகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா பிளேஸ் பண்ணி பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் படத்தோட ஸ்டோரி ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு. கொரியன்ல ட்ரிகர்னு சொல்லி ஒரு சீரிஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதோட ஒன்லைன் கன் கல்ச்சர் ஸ்டோரி தான் இங்கேயுமே ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாட்டை வச்சு இவங்க பல விஷயம் பேசி இருந்தாலும் ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தான். கமர்ஷியல் ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவை எடுத்து பிரசென்ட் பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் டிராமா அட்டகாசமா இருந்துச்சு. பட் கதை எங்கேயுமே நகர்லன்னு கண்டிப்பா நீங்களே யோசிப்பீங்க. ஒரே இடத்த சுத்தி சுத்தி தான் அவங்க வளைச்சு சம்பவம் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பல லாகிங் ஹிக்கப்ஸோட தான் நரேட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அதை மட்டும் இவங்க ஓவர் கம் பண்ணியிருந்தா படம் வேற லெவல்ல இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தடன ஒப்பீனியனா இருந்துச்சு. படத்துல டைலாகா பல விஷயம் இருந்துச்சு. அது இனிமே பெட்டரான ஒரு வேலை கன்வே பண்ணிருக்கலாம்னு கண்டிப்பா நீங்களே யோசிப்பீங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளா வில்லனோட சீன் சொல்லலாம். துப்பாக்கி எவங்க இருந்தாலும் நான் தான் வில்லங்கிற டைலாக சாதாரணமான ஆளுங்களை அடிச்சு போட்டு பேசுறதை விட்டுட்டு சிவகார்த்திகேயன் அடிச்சு போட்டோ இல்ல ஒரு கான் கால்லயோ இல்ல ஒரு போன்லயோ பேசுற சீனா இருந்திருந்தா செம மாசா ஸ்வாகா இருந்திருக்குன்னு கண்டிப்பா நீங்களும் யோசிப்பீங்க. அந்த மாதிரி படத்துல ஒரு சில விஷயத்த மட்டும் ரீகன்சிடர் பண்ணியிருந்தா சூப்பரா இருந்திருக்குன்னு கண்டிப்பா அந்த மாதிரி படத்துல ஒரு சில விஷயத்த மட்டும் ரீகன்சிடர் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் தடன ஒப்பீனியனா இருந்துச்சு. மாசா கமர்ஷியல் ஆக்ஷன் டிராமாவை நீட்டா பிரசென்ட் பண்ணியிருக்காரு. ஏஆர் முருகதாஸ்க்கு இந்த படம் கம்பேக் கிடையாதுங்க, வெல்கம் பேக்னு தான் சொல்ற அளவுக்கு ப்ராப்பரான ஒரு அப்ரிசியேஷன் தரலாம். படம் சூப்பரா தான் இருக்கு. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மத்ராசி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7.4 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கே. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.